செட்டிநாடு ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா. இந்த உருளைக்கிழங்கு மசாலா அட்டகாசமா இருந்துச்சுங்க. இது நான், சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 5 காஷ்மீர் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வாசனை வர அளவுக்கு வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு சீரகம், 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வேக வச்ச பேபி பொட்டேட்டோவை சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக 1/2 கப் தண்ணி விட்டு இப்ப அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, பொட்டேட்டோ மசாலா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.